ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நகைக்கடைக்கு போயிருந்தோம். சித்தியும் சித்தப்பாவும் கூப்பிட்டுருந்தாங்க வெள்ளி கொலுசு எடுக்கிறதுக்காக. அவங்க புது கொலுசு வாங்கலான்ட்டு, பழைய கொலுசு போட்டு புது கொலுசு வாங்கலான்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. 12,800 பழைய கொலுசு. என் வீட்டுக்காரு பில்லை பார்த்துட்ருக்காரு, என்ன ரேட்டு என்னன்ட்டு. இவங்க தான் எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பாவும். நான் புது கொலுசு பார்த்துட்ருக்கேன். இந்த கொலுசு தான் எங்கள் சித்திக்கு பிடிச்சது, அது பார்த்துட்ருக்கேன். இந்த கொலுசு என் சித்திக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்களோட வாங்க முடியல. 26,000 கொலுசு. அதனால் பழைய கொலுசு எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. அவங்க சித்தியும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் கொலுசு வாங்கினாங்க பேரனுக்காக. வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பேக்கரிக்கு போயிட்டோம். பேக்கரி இந்த பப்புக்காக தான் கொலுசு வாங்கினாங்க. பேக்கரிக்கு போயிட்டு பப்ஸும் டீயும் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் சித்தி பேசிகிட்டு இருந்தாங்க, நகை ரேட்டும் ஏறிடுச்சு, வெள்ளி ரேட்டும் ஏறிடுச்சு, நம்மளையாட எடுக்கவே முடியாதாட்டுங்குது, அந்தளவுக்கு ஏறி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. தம்பியும் தம்பி ஒய்ஃபும் பேசிகிட்ருக்காங்க. எங்கள் பொண்ணு வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. எங்கள் வீட்டுக்கார் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் சித்தி சாப்பிட்டுட்ருக்காங்க. க்ளோஸ்அப்லேயே எடுத்துட்டேன் நான் வீடியோ. அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. எங்கள் சித்தப்பாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி பெட்ரோல் பேங்க் போனோம். அந்த அக்கா சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக. என் சித்தியும் சிரித்து பேசிகிட்ருக்காங்க. எங்கள் பொண்ணுக்கிட்ட விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே நாங்கள் பாய் சொல்லிவிட்டு, சித்திக்கும் பாய் சொல்லிவிட்டு, தம்பிக்கும் பாய் சொல்லிவிட்டு